ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட வந்து உங்கள் தேர்ட் செமஸ்டர் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி வந்துச்சுங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் செமஸ்டரில் நீங்கள் பண்ண ரெக்கார்டே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி அதிக மார்க்ஸ் எடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து December 29 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு January 11 உங்களோட எண்டு செமஸ்டர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஓவராலாக கொஸ்டின் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கமெண்ட் ஆப்பில் ஓட் பண்ணியிருக்கீங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மீடியமாக இன்னைக்கு கொஸ்டின் வந்துருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் நம்ம கமெண்ட் ஆப்பில் ஓட் பண்ணாதனால இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான் நிறைய வந்துருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம சேனலை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளும் வந்து உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ரெக்கார்டு என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த தேர்ட் செமஸ்டரில் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா, போன செமஸ்டரை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, போன டைம் நிறைய பேர் வந்து அனெக்ஸரில் டிக் பண்ணல. ஸோ நிறைய பேர் வந்து நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா கொஸ்டினையும் வந்து நான் அட்டன் பண்ண முடியல. ஸோ கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போடல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்களே நம்ம சேனலில் செகண்ட் செமஸ்டரில் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து அனெக்ஸரில் டிக் அடிக்கல ப்ரோ, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம்ஸ் வந்து இந்த அனெக்ஸரில் டிக் பண்ணுறதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம். அதனால இந்த வட்டம் நீங்கள் பண்ண ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனெக்ஸரில் எல்லாருமே கரெக்டாக டிக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் நம்பர் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க. போன டைம் கூட நான் வந்து கொஸ்டின் நம்பர் மாற்றி போட்டேன். ஸோ கொஸ்டின் நம்பர் தப்பாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு ரெக்கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து போன டைம் பண்ணதுக்கு இந்த டைம் கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ரெக்கார்டு தான். நீங்கள் போன டைம் அனெக்ஸரில் டிக் பண்ணாதப்போ டிக் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பயந்துருப்பீங்கன்னு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமே இல்லை, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி எப்பயுமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த அனெக்ஸரில் டிக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்கையும் வந்து முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். ஸோ அதே வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த தப்பெல்லாம் வந்து தவிர்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷனாகவும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு மட்டும் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எதுவுமே நினைக்கிங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான். இந்த ஒரு நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. ஸோ முடிஞ்சாலும் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருங்க. ஏன்னா நாளைக்கு தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணும்போதே கான்சன்ட்ரேஷனை ரீட் பண்ணுங்கள். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். 4-5 ரீட் பண்ணிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கே வரும். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு எக்ஸாம்களுக்குள்ளே போனீங்கனாலே தெரியும். ஸோ ஏன்னா நம்ம வந்து எப்படா வெளியே போகலாம், அதாவது ஹால் அவுட் எப்படி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு இவ்வளோ நாள் எக்ஸாம் எப்படி பண்ணீங்களோ ஸோ அதே மாதிரியே நாளைக்கு வந்து பண்ணிடுங்க. ஸோ ஏனதானு எழுதாமல் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களோட சப்ஜெக்ட் கூட கரெக்டாக போடுங்க. ஸோ அரியர் எக்ஸாம்ங்கிறனால எந்த செமஸ்டர் அரியர் எக்ஸாமோ அதை கரெக்டாக தெளிவாக போடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், பயப்படாமல் இருங்க. நாளைக்கு எப்படி வந்து எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ பிளானிங் வந்து எப்பயுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு என்னென்ன ஸ்டேஷன் வைஸ்லாம் வேணுமோ அதை மறக்காமல் கொண்டு போயிருங்க. ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ சில பேர் வந்து லாஸ்ட் மறந்துடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஃபுல் எக்ஸாமில் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் செமஸ்டரில் அதெல்லாம் வந்து மாற்றிடுங்க. அதே மாதிரி நாளைக்கும் வந்து நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் நீங்கள் பண்ண ரெக்கார்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி எப்பயும் நல்லா பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எழுதிட்டு அனெக்ஸரில் டிக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் கிடைக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதிப்பீங்க. ஸோ அதனால சொல்கிறேன், 3 அனெக்ஸர் இருக்கும், அதுலேயுமே கரெக்டாக டிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓவராலாக கொஸ்டின் வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வந்துச்சுங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.